சில்ட்ரன், உங்களுக்கு அபிஷா போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பெல்ட் டை எல்லாம் போட்டிருக்காங்க. வித்யா போட்டிருக்காங்கல்ல, எந்த ட்ரெஸ் பார்த்தா உங்களுக்கு அழகா கியூட்டா? அபிஷா போட்டிருக்க மாதிரி போட்டா நல்லா இருக்குமா? ஏன் வித்யா போட்டிருக்க மாதிரி பாவாடை சட்டை போட நல்லா இருக்காதா? வயிறு வலிக்குதா? என்னால? கயிறு பிடிச்சி கட்டுறதுனாலயா? சரி, ஓகே. இந்த மாதிரி பாவாடை இருக்கு 5th. இதை குழந்தைங்க இடுப்புல கட்டி இறுக்கி கட்டுறதுனால, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள கட்டுறதுனால, நானும் நிறையா 5th பிள்ளைங்க முடிச்சுட்டு போவாங்கல்ல அப்படிலாம் பார்த்துருக்கேன். வயிற்றுல நடுவில் அந்த தொப்பில் சுற்றி கருப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி வந்துடும். ஏண்டா அப்படின்னா இது ரொம்ப இறுக்கி கட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போனாலும் யூனிஃபார்மை கழட்ட மாட்டேங்கிறீங்க, இதே தான் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடுது. சின்ன கிளாஸில் அந்த ஹூக் மாட்டுறது கொடுக்குறாங்க, அதுவும் பற்ற மாட்டேங்குது. அரணா கொடியில் சுற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்க விளையாடும் போதோ படிக்கும் போதோ இந்த ஓப்பன் இருக்குது இல்லையா, இது சைடில் தான் குழந்தைங்க விட்டு கட்டுவாங்க. அப்புறம் ஒரு நாளில் நேரம் ஆக இந்த ஓப்பன் முன்னாடி வரலாம், இந்த பக்கம் பின்னாடி போகலாம் சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒரு கோரிக்கை வைக்கலாமா? கேளுங்க அபிஷா. வணக்கம் எஜுகேஷனல் மினிஸ்டர் சார், எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தரீங்களா? செகண்ட் டேர்ம்லேருந்து இந்த ஃபார்மில் எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ. சொல்லுங்க. எங்களுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தந்தீங்கன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.